கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பலன்கள். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராகு 6ஆம் இடத்துக்கு வராரு 7ஆம் இடத்துலேருந்து, கேது ராசிலேருந்து 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், குறிப்பாக யாருக்குன்னு கேட்டால் கணவன் மனைவி உறவில் சின்ன மனஸ்தாபம் ஏற்படும். அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் கேது தான். கேது மற்றும் சனி இவங்க 2 பேரும் உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்களையும் அல்லது குழப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. குறிப்பாக இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சயனஸ்தானம். சயனஸ்தானம்னா பெட்ரூம் சம்பந்தப்பட்டது. அதனால திருமணமான தம்பதிகளுக்குள்ள மன வேற்றுமைகளை தரக்கூடிய, அதாவது அந்த அந்த கட்டில் சம்பந்தப்பட்ட உறவுல சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிம்மதியற்ற தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கட்டில் கசக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா பெரியவங்கள்லாம், அந்த சங்கடம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். ஆனால் 6ஆம் இடத்துக்கு ராகு வர்றதுனால ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது காலேஜ் படிக்கிறேன் சார், நான் வந்து இப்போதான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன், வேலைக்கு சேர்ந்துட்டேன், திருமண வயசில் இருக்கேன், திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை வீட்டில் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டால், நீங்கள் யாரை நினச்சிட்டு இருக்கீங்களோ இல்லை யார் கூட பழகிட்டு இருக்கீங்களோ அவர்களால் ஏமாற்றப்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு சற்று அவமானங்கள் ஏற்படும். அதனால் தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது கேது தான் கொடுப்பாரே தவிர ராகு கொடுக்க மாட்டார். இந்த சிக்கலை கேது ஏற்படுத்துறதுனால சனி உங்களுக்கு என்ன பாதிப்பை கொடுப்பாருன்னா, நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீங்க. அதாவது யாரும் நமக்கு கெடுதல் தான் பண்ணுவாங்கங்கிற ஒரு தப்பான அபிப்பிராயத்தை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல சனி உங்களை பற்றின தவறான அபிப்பிராயத்தை அடுத்தவர்கள் உருவாக்கி கொள்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். இதில் என்ன ஒரு சிம்பிளான குழப்பம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் யாருக்கிட்டையும் உங்கள் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்ல மாட்டீங்க. இதனாலே என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தவங்க உங்களை பற்றி தப்பாகவே புரிஞ்சிட்டு இருப்பாங்க. குடும்பத்தில் இதில் வந்து குரு வந்து 10ஆம் இடத்துக்கு வராரு, சனி 7ஆம் இடத்துக்கு வராரு. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் அல்லது உங்களுடைய பெற்றோரிடம், உங்களுக்கு குறிப்பாக தாயாரிடம் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு. குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்க ஜாதக பிரகாரம், உங்க ராசி பிரகாரம் உங்களுடைய தாயாருடைய ஸ்டேட்டஸ் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தாயாருடைய வளர்ச்சி நல்லா இருந்தாலும் நீங்க அவங்க கூட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரு சிக்கல், இப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல ராகு நல்லது பண்ண போறாரு, 12ஆம் இடத்துல கேது வந்திருக்காரு. இந்த சனியும் கேதுவும் உங்களுக்கு தவறான புரிதலை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் யாரை நம்பணுமோ அவங்கள நம்ப மாட்டீங்க, யாரை நம்பக்கூடாதோ அவங்க கிட்ட தான் போயிட்டு உங்கள் ரகசியத்தெல்லாம் சொல்லிட்டு வருவீங்க. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, வேலை செய்யக்கூடிய இடத்துல, உங்களுடைய வியாபாரத்தில், சுய தொழில் செய்பவர்களுக்கு, இப்படி இந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறவங்க நம்பக்கூடாத நபர்களை நம்பி ஏமாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக இவங்களை பொறுத்த வரைக்கும், கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து அதிகப்படியான லாபத்தை தரக்கூடிய வகையில் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரத்துக்கு, ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு, மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகுவதற்கு, டைரக்டாக மோதக்கூடிய எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு சாதகமாக இருக்காரு. 7ஆம் இடத்துக்கு சனி போகிறதுனால நீங்கள் இந்த டைரக்டாக மோதுற எதிரியை மோதும் போது சில பேரை உங்கள் கூட இருக்கிறவங்களையே நீங்கள் பகைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராகு நல்லது பண்ணினாலும் சனி உங்களுக்கு வந்து மறைமுகமாக இருந்த சில நபர்கள், உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருந்த நபர்களை அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க. அதனாலேயும் உங்களுக்கு உறவுகளுக்குள்ள பகைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் செவ்வாய் தசை நடந்தாலோ இல்லை ராகு தசை நடந்தாலோ இன்னும் சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளால் மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றம், ஏமாற்றம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். இதில் வந்து இந்த ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினர், திருமண வயதில் இருப்பவர்கள் அல்லது திருமணமானவர்கள், கணவன் மனைவிக்குள்ள புரிதலற்ற சூழ்நிலை ஏற்படும். இவங்க கிட்ட ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, ரெண்டு பேர்த்து வீட்டு பெரியவங்களையும் கூப்பிட்டு வச்சு, இவங்க 2 பேரோட அப்பா அம்மா இல்லாட்டி அண்ணன் அக்கா யாராவது இருந்தாங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும்.
இந்த பாதி பிரச்சனை வந்து கோர்ட்டில் வந்து நான் அனுபவித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொன்ன வரைக்கும், என்னுடைய நண்பர் ஒருத்தர் கவுன்சிலராக இருக்கார், அதாவது கவுன்சிலிங் பண்ணக்கூடிய நபர், அவர் சொன்னது வந்து இந்த மாதிரி டைவர்ஸ் பிரச்சனை, மனஸ்தாபம், சண்டை, குழப்பம், எங்களை விலக்கி வைங்கன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை எல்லாம் சிம்பிளாக என்னென்னா, நாங்கள் 2 பேரும் டிவி பார்க்கும்போது ரிமோட்டு கொடுக்கல, என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிலிம்சி ரீசன், அதாவது உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு தான் சண்டை போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சண்டை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளிடம் விலகி இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். யாருக்கிட்டையும் ரொம்ப ஈஸின்னு ரொம்ப கட்டி பிடிச்சின்னு உறவு கொண்டாடாதீங்க. வேலை சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை இருந்தாலும் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் பேரில் ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சில தவறுகளை பண்ணுவீங்க. நீங்கள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் படிப்பில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி மேன்மைக்கு உண்டான வழியை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மேல் படிப்புக்கெல்லாம் முயற்சிகள் எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும். இதுவரைக்கும் சிங்கிள் டிஜிட்டில் மார்க் வாங்கிட்டு இருந்த குழந்தைங்க கூட இப்போ நல்ல 80%, 90% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ படிப்பில் ஆர்வத்துக்கு குறைவு இருக்காது. மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகி மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கேள்வி வரணும், சார் 12ஆம் இடத்துக்கு கேது போகிறாரு, அதனால் வந்து கற்றல் சம்பந்தமான பிரச்சனைகள் சங்கடம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வம்ச விருத்தி ஏற்படும்னு சொல்கிறீங்க, என்ன சார் கான்ட்ரடிக்டிங்காக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி வந்து அக்டோபர் மாதம் ஏற்படும். அதாவது மே மாதம் ஒரு குரு பயிற்சி, அக்டோபர் மாதம் ஒரு குரு பயிற்சி 2025. இந்த அக்டோபர் குரு பயிற்சியில் 5ஆம் இடத்தை மறுபடியும் குரு பார்க்க போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை 11ஆம் இடத்துலேருந்து. அந்த சமயத்துக்கு அப்புறம் தான், அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தான் உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். அப்படி இந்த சமயம் அக்டோபர் நவம்பரில் விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் 2026 மே மாதத்துக்கு மேலே தான் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, ஆனால் யாருக்கிட்ட விற்க போகிறீங்க? உங்கள் கஸ்டமர்கிட்ட விற்க போகிறீங்க. அந்த கஸ்டமர்ஸ்கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் யாருக்கிட்ட பழகிறதா இருந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. சில சமயம் நீங்கள் பேசாமல் இருக்கிறதும் பிரச்சனை தான். எந்த இடத்துல பேசணுமோ அங்கே பேச வேண்டியது இருக்கும். எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேசாமல் இருக்கிறதும் நல்லது. சொல்ல வேண்டிய விஷயத்தை கிறிஸ்பாக திருக்குறள் மாதிரி 2 வரியில் சொல்லணும். கதை எழுதக்கூடாது, எஸ்ஸே எழுதக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளிடம் பகைமை பாராட்டாமல் இருப்பதற்கு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அர்த்தநாரீஸ்வரர் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம். அதனால் ஐக்கிய மத்திய சூக்தம்னு ஒரு மந்திரம் இருக்குது, வேத மந்திரம். அதை தினமும் பாராயணம் செய்து வருவதன் மூலமாகவும் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் கணவன் மனைவிக்குள்ளேயாகட்டும் உறவுகளுக்குள்ளேயாகட்டும் உங்களுக்குள்ள மனஸ்தாபத்தை விலக்கி அந்யோன்யத்தை அதிகப்படுத்துவதற்கு ஐக்கிய மத்திய சூக்தம் அல்லது அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணையாக இருந்து இந்த ராகு கேது பயிற்சியில் சிக்கல் வராமல் காப்பாற்றும். இந்த பலன்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்வதற்கும் வளமைப்படுத்தி கொள்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். இந்த பரிகாரங்கள் மூலமாக வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வெகு விரைவில் கிடைப்பதற்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக உதவிகரமாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி, இல்லை கேள்வி ஏதாவது இருந்தாலும் சரி, இல்லை நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் சரி, அதை கமெண்ட் மூலமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வளர வேண்டும், செம்மைகள் வளர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன். வணக்கம்.